நெல் கட்ரு, தலைக்கு தைக்கிற எண்ணெய், விளக்கெண்ணெய். இதுக்கு பாத்ரூமுக்கு வந்தேன்னா இங்கே பாருங்கள், இந்த சோப் டப்பா இதுக்கு மூடி இருக்குது. ஆனால் இங்கே வைக்கிறதுக்கு சோப் டப்பா வைக்க இங்கே இடம் இருக்குது. ஆனால் பசங்க எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணுறதில்ல. இது க்ளோஸ் பண்ணாமல் இப்படி வச்சா தண்ணி இதில் இருக்கிறது இருக்கும், நாற்றமும் அடிக்கும். இதை வந்து நம்ம பார்த்தா தான் க்ளோஸ் பண்ணுறது. இங்கே வைக்கணும். இங்கே வைக்க வாய் கொப்பளிச்சா இதெல்லாம் ஆகும்னு தெரியாமல் இங்கே வச்சிடுறது. இங்கே வைக்கிறது தான் இடம். அதனால் சோப் டப்பா இப்படி வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணாமல் வாங்கிறதுனால இப்படி வச்சு அதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறாங்க. அதனால் இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் சீவக்காய் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. ப்ரஷ்ஷு ஒன்று யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் ஆனால் தூக்கி போடுறதில்ல, ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்புறம் எப்பயும் சிந்தால் தான். இது மீரா அவசரமாக குளிச்சுட்டு போனதுனால பசங்கள்லாம் மீரா தான் யூஸ் பண்ணுறாங்க. சிவக்காய் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. சிவக்காய் காணும் எங்கே வச்சுட்டாங்க, இதோ இருக்கு. இது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தா சிவக்காய் வந்து கஞ்சி தண்ணியில் போட்டு கரைச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சாட்டர்டே மட்டும் கொடுக்கறது. மற்ற நாள்லாம் மீரா யூஸ் பண்ணிக்கிறது. இன்னொன்று என்ன முக்கியமாக சொல்ல வந்தேன்னா, இந்த இந்த பக்கெட்டில் வந்து எப்படின்னா அந்த இப்படி உப்பு ஒடிஞ்சிருதா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த கரைக்கரையாக இருக்குதா, இந்த கரைக்கரையெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த ப்ளீச்சிங் பவுடர் இருக்கா, இந்த ப்ளீச்சிங் பவுடர் வச்சு நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கெட்டில் கொட்டி இந்த சின்ன ப்ரஷ் வச்சு இந்த பக்கெட்டில் நல்லா ப்ளீச்சிங் பவுடர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம்னா பக்கெட்டில் இருக்கிற உப்பு எல்லாமே போயிடும். எல்லாமே பின்னாடி இதெல்லாம் ப்ளீச்சிங் பவுட்ரு தான். இப்படி போட்டு தேய்ச்சிட்டோம்னா க்ளீனாக வெள்ளையாயிடும். இது கழுவணும், நல்லா கழுவணும். இப்போ ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு நல்லா தண்ணி இருக்குன்னா எல்லாம் க்ளீன் ஆகிடும். இது என்ன ஒரு விஷயம்னா, ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலே க்ளீன் ஆகிடும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஆசிட் ஊற்றக்கூடாது. ஆசிட் ஊற்றுனா அந்த கேப், இந்த கார்னர்லலாம் கேப்பில் வந்து ஆசிட் போய் என்ன ஆகும்னா கீழே உள்ள ஃப்ளாட்ஸில் இருக்கிறனால பாத்ரூம் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த கார்னர்லாம் ஆசிட் ஊற்றக்கூடாது, ஆசிடே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ப்ளீச்சிங் பவுட்ரு தான். ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு நல்லா தேய்ச்சிட்டாலே க்ளீனாக ஆகிடும். வாரத்தில் ஒரு நாள் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டுடணும். பக்கெட்லாம் வெறும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணாலே இந்த உப்பெல்லாம் போயிடும், நல்லா நீட்டாக. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது இருக்கா, இதில் வந்து என்னென்னா கோலப்பொடியும் சர்ஃபும் வச்சுருக்கேன். தட்டி காமிக்கிறேன், அப்புறம் தள்ளி விட்டுருவேன். இது என்னென்னா கோலப்பொடியும் சர்ஃபும் கலந்து வச்சுக்கிட்டோம்னா இந்த வாட்டர் பாட்டிலில் இதை போட்டு வாரம் வாஷ் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இதாக போகிறதில்ல. இது சர்ஃப் பவுடரும் கோலப்பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இப்படி, இது ஏர்பிக் எப்படி இருந்தாலும் டாய்லெட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம இதை தூவிட்டு கழுவி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, வாரம் நல்ல வாசனையாக இருக்கும். வாஷ் பண்ணிட்டா நீட்டாகிடும். அவ்வளோதான். ரொம்பலாம் க்ளீன் பண்ண முடியாது. வாஷம் இதற்க தொடப்பம், பிளாஸ்டிக் தொடப்பம், அவ்வளோதான். ஏன்னா ஆசிட் மட்டும் ஊற்றக்கூடாது. ஆசிட் ஊற்றினா நம்மளுக்கும் காலில் கெமிக்கல் யூஸ் பண்ணி கால் இதாகும். அப்புறம் வந்து அது சரியாக கழுவாம விட்டாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை. ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலே க்ளீன் ஆகிடும். ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும்னா வாரம் ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டோர் வந்து இப்படி ஆகிடும், 15 வருஷம் 10 வருஷத்தில் இப்படி ஆகிடும். அதை ஒரு நாள் க்ளீன் பண்ணணும். அது எதை வச்சு க்ளீன் பண்ணுறதுன்னு தெரில, யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணுறேன். மேலெலாம் இல்லை, இங்கே மட்டும்தான். அப்போ இந்த இதிலலாம் போயிடுது, டைல்ஸ்லலாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலே போயிடுது, க்ளீனாக போயிடுது. ஆசிடே நான் போடுறதில்ல, ஒன்லி ப்ளீச்சிங் பவுட்ரு, அந்த கோலப்பொடியும் அந்த
சர்ஃபு கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, வாரம் வாரம் போடுறது. மாதம் ஒரு தடவை ப்ளீச்சிங் பவுடர், அவ்வளோதான். பாத்ரூமை இப்படி மெயின்டைன் பண்ணாலே போதும். இந்த ஜக்கெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு பாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்க்கணும். என்னால் முடிஞ்சது தேய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா தேய்க்கலாம். ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலே க்ளீன் ஆகிடும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாள் க்ளீன் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை இதில் கை வச்சு க்ளீன் பண்ணுறது. டோர் இந்த ஃப்ரண்ட்லலாம் நல்லாயிருக்கும். பேக்கில் தான் அப்படி ஆகிடுது. எல்லாம் சோப்பு தண்ணி பட்டு இதை உட்காந்து க்ளீன் பண்ணணும். முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ண வேண்டியதா. இதே போதுமானது. ப்ளீச்சிங் பவுடர், சர்ஃபு, கோலப்பொடி, இது 3மே போதுமான விஷயம் பாத்ரூம் க்ளீன் பண்ண.